அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 14ஆம் தேதி காண உள்ளோம். செப்டம்பர் 14ஆம் தேதி இந்த பதிவு 14ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் கடமை என்று கூறலாம். தனது உலக கடமைகளில் முழுமை இல்லாதவனுக்கு சமய நிலைகளிலும் அது குறையும். கடமை என்ற சொல் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து தமிழாக்கமாக தங்களிடம் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என பயின்று வருகிறோம். அவற்றில் இந்த நாளாகிய செப்டம்பர் 14ஆம் தேதி நாம் கூற வேண்டும் என்றால் கடமை என்று கூறலாம். தனது உலக கடமையில் முழுமை இல்லாதவனுக்கு சமய நிலைகளிலும் அது குறையும். முழுமை என்பது முழு நிறைவுடைமை. விரும்புவதற்கு எதுவும் விட்டு செல்லாத அளவுக்கு ஒரு செயலை சிறப்பாக செய்யும் வழிமுறையாகும். ஒரு வேலையை செய்வது என்பது வேறு யாராலும் செய்ய முடியாததை விட சிறப்பாக இல்லை எனினும் மற்றவர்கள் செய்யும் சிறந்ததை விட மேலும் கேடானது இல்லை என இருக்க வேண்டும் என பயந்துள்ளார். ஒரு கூறிய அந்த ஆங்கில பதிவிலிருந்து நாம் கூறலாம், அரைமனது சமயவாதியாக இருப்பதை விட முழு ஏமானன், அதாவது உயிர்நிலை கொண்ட உலகியல்வாதியாக இருப்பது சிறந்தது என கருதி தமிழில் கூறியதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளும். அவர் கூறிய ஆங்கில கூற்றினை செப்டம்பர் 14ஆம் தேதி காண்போம். டாஸ்க், இன் சிங்கிள் வேர்ட் we can say task. Things adding on sequentially, kinetically, can say task in a classic word, things adding on sequentially, kinetically. He who lacks thoroughness in his worldly duties will also lack the same in spiritual things. Thoroughness is completeness, perfection. It means doing a thing so well that there is nothing left to be desired. It means doing one work, if not better than anyone else can do it, at least not worse than the best that others do. It is better to be a whole-souled worldling than a half-hearted religionist என கூறி இந்த தமிழாக்கமாக அவர்கள் கூறிய அந்த கடமை நாம் முழுமையாக முழு நிறைவுடன் நமது கடமையை செய்வோம் என கூறி இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.